அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 1/11/2024 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஐப்பசி 15ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்லாமை, குறள் 255. அருள் கருதி அன்புடையார் ஆதல், பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல். தெளிவுரை: அருளை பெரிதாக கருதி அன்புடையவராய் நடத்தல், மற்றவருடைய பொருளை கவர எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று பயணங்கள் ஏற்படும், சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும், பணத்தின் மீது ஆசை அதிகமாகும், தொழில் இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும். தன் குடும்பத்தை கவனிக்காமல் ஊருக்கு ஏதாவது என்றால் பிச்சை எடுத்துக்கூட உதவுவது. அதனால் ஊர் உலகத்திற்கு நல்ல மனிதர், பேர் புகழ் உண்டு. ஆனால் வீட்டுக்கு உதவாக்கரைதான். தினம் தினம் அப்பாவிடம் திட்டுதான். இன்றும் கூட அப்படித்தான் இருக்கும். குழந்தைகளின் வாழ்க்கை தொடர்பான எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்கு. பெண்களுக்கு உங்கள் சகோதரர்களிடம் பெற்றோர்களின் அசையா சொத்து சம்பந்தமாக கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆசையாய் கட்டி கொண்டிருந்த வீடு, ஆனாலும் பல்வேறு காரணங்களால் வீட்டின் வேலையில் தடை ஏற்பட்டிருந்த நிலை விலகி கட்டுமான பணியை மீண்டும் துவங்குவார்கள் பலரும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பல ஊர்களுக்கு பயணம் செய்து மருந்து விற்பவர், போகும் இடத்தில் ஒரு பெண் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலம் அவமானப்பட நேரிடும். இன்று திருமண வாய்ப்புகள் ஏற்படும். மனைவி நீங்கள் வசிக்கும் இடம் அல்லது பூர்வீகத்திற்கு வடக்கு திசையில் இருந்து வருவார். ஏற்கனவே நிச்சயமாகி பரிசமம் போட்ட திருமண பேச்சு தடை ஏற்பட்டு அந்த தடை விலகி வரும் நவம்பர் 7ஆம் தேதி மீண்டும் திருமணம் நிச்சயமாகும் வாய்ப்பு உண்டு. பெண் வீட்டாரே மீண்டும் தேடி வந்து சம்மதம் தருவார்கள். ஏற்கனவே கடல் கடந்து வேறு நாட்டில் இருப்பவர்கள் தங்கள் மனைவி, மகள்கள், அம்மாவை தன்னுடன் அழைத்து செல்ல விருப்பம் கொண்டு வரும் 3ஆம் தேதி எப்படியும் காரியம் கைகூடும். மௌனத்தை கடைபிடிப்பதே நல்லது என்று உணர்ந்த நீங்கள் அப்படி மௌனமாக இருப்பதே சாலச் சிறந்தது. மனைவி, தாய் இடையே மாட்டிக்கொண்டு முடிக்கும் நீங்கள் இன்னும் சிறிது காலம் மௌனத்தை கடைபிடிப்பது தான் நல்லது. இன்று நீங்கள் மெடிக்கல், மெக்கானிக், மின்மாற்றிகள், டவர், முருகன் கோயில், பற்றை, கிரவுண்ட், ஹார்ட்வேர் ஷாப், சமையல் கூடம், பாபா கோயில், அடிக்கடி விபத்து நடக்கும் இடம், பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை, நெருப்புள்ள பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கால் எலும்பு உடைதல், கால் நரம்பு சுருட்டை, முடக்குவாதம், மேலிருந்து கீழே விழுதல், கற்களால் தாக்கப்படுதல், உப்புச்சத்து அதிகரித்தல், தோல் வியாதிகள், நீர்க்கடுப்பு, இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று தங்கச்செல்வி, ஸ்வர்ணலதா, ஹேமலதா, செல்வரத்தினம், தங்கதுரை, திருச்செல்வன், ராமலிங்கம், கணபதி, குழந்தைவேல், தண்டபாணி, ராஜகோபால், சரண்யா, பிரியா, ரமேஷ்குமார் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் முருங்கை, வெள்ளை பூசணிக்காய், அவரை, கொத்தவரங்காய், முள்ளங்கி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.